ரொம்ப ஈஸியாக பருத்தி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பருத்தி எடுத்திருக்கேன். பருத்தி எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் ரெடி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ அது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்து இந்த மாதிரி தண்ணியாக காய்ச்சி வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருத்தி கூட சுக்கு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் அதை ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக நம்மளுக்கு பால் தான் தேவை. இப்போ பச்சரிசி அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி போட்டுக்கலாம். இது கூடவே நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காவை இந்த அளவுக்கு துருவி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இது கூட தேங்காவை போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். நல்லா கட்டியாக வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. பருத்தி பால் ரெடி ஆயிரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பருத்தி பாலில் நிறைய சத்து இருக்கனால எல்லோரும் நல்லா குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.